தெரியாம தப்பு செய்யறவன் மனிதர்களால கூட ஒரு நாள் மன்னிக்கப்படுவான. ஆனா தெரிஞ்ச தப்பு செய்யறவன இறைவன் கூட மன்னிக்க மாட்டார். வாழ்க்கை ஃபுல்லா பிராண்டட்னு சொல்லி பிராண்டடான பொருட்கள் வாங்க ஆசைப்படுகிறோம். ஆனா செத்து போன அப்புறம் நம்ம படுக்க போற குழிக்கு மட்டும் எந்த பிராண்டும் இல்லையே. ஒரு சிலர் அழுது தன் மனசை தேத்திக்கிறாங்க, அதே இன்னொரு சிலர் சிரிச்சு அவங்க துக்கத்துல மறைச்சிக்கிறாங்க. இங்க மனுஷனுடைய அதிசயத்தை பாருங்களேன். தவறி தண்ணியில விழுந்தால் முழுங்கி செத்து போயிடுறாங்க. செத்து பிணம் ஆனக்கப்புறம் தேவையில்லாமல் மிதந்து மேல வராங்க. அதனாலேயே என்னமோ உயிரோடு இருந்து கஷ்டப்படுறவங்கள இந்த உலகம் கண்டுக்கிறது இல்ல. அதுவே செத்த அப்புறம் 4 பேர் சேர்ந்து தோல்ல தூக்கிட்டு போறாங்க. அதுவே பாம்பன் நேரில் கண்டு அடிக்கிறாங்க, சிலையை பார்த்தால் வணங்குறாங்க. எளிய நேரில் கண்டு அடிக்கிறாங்க, சிலையை கண்டால் வணங்குறாங்க. இங்கே சிலைகளுக்கும் செத்த பிணங்களுக்கும் கொடுக்கிற மரியாதையில ஒரு பங்கு வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா போதும். நிறைய பேர்த்தோட